தான் சீமான்னு ஒருத்தர் கிளம்பி வர்றாரு. அவரு நான் தமிழ்நாட்டையே ம். புரட்டி போட்டுருவேன் அப்படிங்கிற ஒரு வெட்டு கோஷத்தோட வர்றாரு. ஓகே. அடடா! இவர் இந்த நாட்ட மாத்திருவார் போல இருக்குன்னு மக்கள் அவருக்கும் ஓட்டு போட்டு 36 லட்சம் ஓட்டு அவருக்கும் கிடைச்சது. ஆமா. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவர் தேர்தலை வைத்து ஒரு மிகப்பெரிய வியாபாரம் பண்றவரு. ஓ. உன்னைய திட்டுற மாரி திட்டுறேன். என்ன உன்னுடைய எதிர்ப்பு ஓட்டெல்லாம் அங்க போகாம அதை நான் பிரிக்கிறேன். ம். அப்படிங்கிற ஃபார்முலாவுல இவர் பணம் பண்றவருங்கிற உண்மை இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து சீமானுடைய பேச்சு, செயல், நடத்தை இது எதுலயுமே நாகரிகம் இல்ல. புரியுதா? இல்ல அரசியலுக்கு 1% கூட தகுதி இல்லாத நபர் சீமான். ஒரு குப்பை கோபுரத்துக்கு போன மாதிரி இன்னைக்கு தமிழக அரசியலில் அவரும் ஒரு தவிர்க்க முடியாத நபரா மாறிட்டார். அப்ப திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக சீமான் அதிகாரத்துக்கு வர்றதும் மிகப்பெரிய ஆபத்து. மிகப்பெரிய ஆபத்துனா என்ன? இந்திய இறையாண்மைக்கே ஆபத்து. அதுதான் அவருடைய பேச்செல்லாம் நீங்க தொடர்ந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.